வசந்த கால நதிகளிலே. வணக்கம் கைமணம் வியூவர்ஸ். இப்போ நம்ம கைமணம் எபிசோடுக்காக ஒரு அருமையான ஏரி, அதுவும் அந்த ஏரிக்கு நடுவில் ரொம்ப ஆழமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல நம்ம இப்போ போட்டிங்கில் போயிட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடுக்கு ஒரு அருமையான விஷயத்தை இங்கே பிடிச்சி அந்த விஷயத்தை வச்சு ஒரு டிஷ் பண்ணலான்னு வலையெல்லாம் வீசி பிடிக்கலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஒரு எபிசோடு எடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் பார்த்தீங்களா? இந்த கஷ்டத்துக்கு மத்தியில் நாங்கள் உங்களுக்கு ஒரு அருமையான டிஷ் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நடு ஏரியில் தனி மனிதனா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல உங்களுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல, இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஓ கேமராமேன் இப்படிலாம் போய் என்னை போட்டு கொடுத்தீங்கடா, மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும்ல. இப்படி தாங்க ஒரு வாட்டியை என்னை மாட்டி விட வேண்டியது. நான் ஏதாவது ஒரு ஃபீலிங்கில் வந்தால் என்னை இந்த மாதிரி காமிச்சு கொடுத்து வேறு மாதிரி ஒன்று ஆக்கிட வேண்டியது. கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி தான் நம்ம டீமே நம்மளுக்கு ஆப்படிச்சிடுறாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து ஏரிக்கு நடுவில் இருக்க மாதிரி தானே இருந்தது. அந்த ஃபீலிங்கோடய கொடுங்கன்னு சொன்னால் ஏன் உங்களை கேமரா ஆட்டு வெளில போக சொன்னது? கடின உழைப்பெல்லாம் வீணாக போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியிலேருந்து பிடிக்கலனாலும் கடல்லேருந்து பிடிச்ச அருமையான கடம்பா இல்லை கனவா எப்படி வேணால் சொல்லலாம். அதை வச்சு ஒரு தொக்கு, அது கூட போகிற மாதிரி அருமையான தேங்காய் பால் ரசம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி காம்பினேஷன் சொல்லலாம். இதுதான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கஷ்டப்பட்டு ஒரு டைட்டானிக் கப்பலில் ஏறி அதில் போய் நம்ம ட்ராவல் பண்ணி கடம்பெல்லாம் பிடிச்சி அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கடுப்பாகி ஒரு டென்ஷனில் இருப்பீங்க. ஆனால் நம்ம எது செஞ்சாலும் அதில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க மாதிரி எடுத்துகிட்டு வந்த கடம்பாவை அருமையாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது கூட ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ரசம் வைக்க போகிறோம். நார்மலாக ரசம் இல்லை, ஒரு தேங்காய் பால் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான ரசம் பண்ண போகிறோம். ஆனால் மெயின் மேட்ரு என்னது? கடம்பா. அதனால் கடம்பா கனவா எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். நார்மலி பாண்டிச்சேரி அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதை கனவான்னு சொல்லுவாங்க, இங்கே அதை கடம்பான்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஸ்குவிட் அந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் தான். ஸோ இப்போ அதுக்கு ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், ஆனால் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். இதில் நிறைய டவுட்ஸ் தான் நிறைய பேருக்கு இருக்கும். எவ்வளோ நேரம் இதை குக் பண்ணணும், இது எப்படி குக் பண்ணணும், என்ன மாதிரி இந்த கனவாலாம் வாங்கணும், இல்லை எந்த மாதிரி க்ளீன் பண்ணணும், இந்த டவுட் எல்லாமே ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கடம்பா கனவானு சொல்லுவாங்க. இதுக்கு ரெண்டு பேருமே உண்டு. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டை நீங்கள் ஜென்டலாக வெளில எடுக்கணும். இந்த ஒரு இருக்குது பாருங்கள் மை, இது நீங்கள் கலக்கிட்டிங்கன்னா பிளாக் கலரில் ஆகிடும். இது ஆல்ரெடி ஒரு கனவாக அந்த மாதிரி ஆகிட்டதுனால தான் இப்போ தண்ணி பிளாக்காக இருக்குது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை தனியாக போட்டுருங்க. இது கலங்கிடக்கூடாது. இதை தூக்கி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதோடைய பல் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பல் வெளில வரும். வந்த உடனே அவரையும் இப்படி பிடிச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு இவரையும் தூக்கி போட்டுடணும். இந்த ஹெட்டை நீங்கள் குக் பண்ணலாம். ஸோ அதனால் தனியாக வச்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டியூபுன்னு சொல்லுவோம், அதாவது ஸ்குவிட்டோட டியூபுன்னுவோம். இதுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இதுதான் இதோடைய போன்னு சொல்ல முடியும். இதையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்கின் எடுக்க போகிறோம். இந்த இடத்துலேருந்து பிரிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லா கடம்பாக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை பிடிச்சிட்டிங்கன்னா இது நீங்கள் உரிக்க பார்த்து இந்த சைடு ஈஸியாக வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணோன்னா அழகாக பீல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியுது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ப்ளஸ் வயிற்றில் வேறு ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவும் வெளில வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ரவுண்டெலாம் கட் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா எப்படி க்ளீன் பண்ணுறோம், எப்படி கட் பண்ணுறோன்றதை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குக்கிங் தான். வாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். இது ஒரு சைடில் வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ கடாய் வச்சாச்சு. கடாயில் இப்போ தேவையான அளவு எண்ணெயை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கடம்பாவுக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துட்டோம். கொஞ்சமாக தான் ஹோல் கரம் மசாலா சேர்க்க போகிறோம், அதிகமாக சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 இலை பிரியாணி இலையை சேர்க்குறோம். 2 பீஸு கிராம்பு, ஒரு பீஸ் ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, கொஞ்சம் கல்பாசி,
அண்ட் சீரகம். இவ்வளோ தான் நம்ம ஹோல் கரம் மசாலாவில் ஆட் பண்ண போகிற விஷயங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதை சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து, முக்கியமாக அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஆகணும். அதுதான் இதோட மெயின் மசாலாவோட டேஸ்ட் வரப்போகுது. அதனால் அதை மறந்துடாதீங்க. நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், இருந்தாலும் ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல் கரம் மசாலா எண்ணெயில் போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கணும். அதனால் கொஞ்சம் மாடரேட் டெம்பரேச்சரில் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா அந்த எண்ணெயில் இந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்குச்சுன்னா உங்களுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ போட்ட உடனே கருக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை, போட்டு உடனே அடுத்த டிஷ்ஷஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெங்காயம் போடுறீங்கன்னா போட்ட உடனே போட்டுட்டிங்கன்னா அதுக்கான ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை ஆட் பண்ண போகிறோம். இப்போ பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்த்தோம் இல்லையா, அது ஒரு வாட்டி என்னென்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, அது கூட நம்ம பிரியாணி இலை, இவ்வளோ தான் நம்ம சேர்த்துருக்கோம். இதை சேர்த்ததுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான கருவேப்பிலை, வெங்காயம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலையை ஆட் பண்ண உடனே நம்ம இதுக்கு தேவையான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். எப்போதுமே வெங்காயம் சேர்த்த உடனே கொஞ்சமாக அதுக்கு தேவையான மஞ்சத்தூளை சேருங்க. சேர்த்துட்டு நீங்கள் குக் பண்ண பார்த்தா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இது நல்லா குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கலர் கரெக்டான ஸ்டேஜில் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிருக்கும், ஆனால் உள்ளே எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராவாகவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் இது நல்லா ப்ரௌன் ஆகிடும். இதுதான் இந்த கனவாவோட கனவா எது வேணால் சொல்லலாம், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட முக்கியமான ஸ்டேஜ் இந்த வெங்காயத்தை வதக்கிறது தான். நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்க போகிறோம். இதே ஸ்டேஜ் நீங்கள் 2 விதமாக எடுத்துக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓவர் கலர் ஆகக்கூடாது, அதே சேம் டைம் ராவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டானு வாங்க. டிரான்ஸ்பரண்ட்டானா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் வெங்காயம், ஆனால் ப்ராப்பராக குக் ஆகிருக்கணும். ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நாம் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நீங்கள் இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான தக்காளியை சேர்க்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மண் சட்டியில் குக் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். சொல்ல பார்த்து உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். நீங்கள் குக் பண்ணிவிட்டு அந்த டிஷ்ஷை நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்மளாம் ரெண்டுமே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி மீன் குழம்புலாம் பண்ண பார்த்து ரொம்ப அப்ரப்டாகவே சமைச்சு எடுத்து சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கம்பேரிசன் பண்ண பார்த்து உங்களுக்கு தெரியும். இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஷோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது என்ன அடிக்கடி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் இந்த எபிசோட் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு இந்த டிப்ஸ் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி நீங்கள் வெங்காயம் சேர்த்த உடனே அது கூட மஞ்சத்தூள் சேர்க்கணும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி எப்போ தக்காளி ஆட் பண்ணாலும் அதுக்கு மேலே உப்பை இந்த மாதிரி சேர்த்துருங்க. அந்த டிஷ்ஷுக்கான உப்பு எவ்வளோ வேணுமோ நம்ம ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு ஹாஃப் உப்பு இப்போயே சேர்த்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே சேம் டைம் உங்கள் குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாகிடும். உப்பு உங்களுக்கு எல்லாத்தையும் அரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். தக்காளி மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்பவே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் இந்த மாதிரி உப்பு போட்டிங்கன்னா உடனே அது குக் ஆகி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு போயிடும். இதுதான் அதோடைய ஸ்பெஷல். ஸோ நீங்கள் நார்மலாக குக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதே சேம் டைம் இந்த மசாலான்றது எப்படி இறங்கும்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டைலில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மசாலா போட்டிங்கன்னா தான் ஃபைனல் மசாலா பார்த்து அது எல்லாமே சேர்ந்து ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் கிடைக்கும். நிறைய வாட்டி எல்லாமே நம்ம கடைசியாக ஆட் பண்ணுவோம். உப்பு கிப்பு எல்லாமே கடைசியாக ஆட் பண்ணுவோம். உப்பு கடைசியாக ஆட் பண்ண பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற டேஸ்ட் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது நிறைய பேர் மைன்யூட்டாக பார்க்குறவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்தந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அந்த மசாலாவோட டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கடம்பா மற்ற விஷயங்கள்லாம் சேர்த்துக்கலாம்.
ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இப்போ நம்ம நார்மலாக ஒரு எறா தொக்குலாம் செய்ய பார்த்து இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான தூள், அதாவது மிளகாய் தூள்லாம் இருக்குல்ல, எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எறாவை சேர்ப்போம். ஆனால் கடம்பால் அப்படி பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கடம்பாவை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தூளை ஆட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இது க்ளீன் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணி தான் வாங்கணும்னு கிடையாது. கடம்பாலாம் ரொம்ப ஈஸி க்ளீன் பண்ணுறது. ப்ளஸ் இந்த மாதிரி சின்ன கடம்பா வாங்குங்க சைஸில். ரொம்ப பெருசாக வாங்கினீங்கன்னா ஃப்ரைங்க்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொக்குக்கெலாம் வந்து சின்னது இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய பேர் அதேமாதிரி அதோட தலையை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. தலையில் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தூள் எதுவும் சேர்க்காமல் போட்ட கடம்பாவை இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து முக்கியமான ஸ்டேஜ், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு தான் நீங்கள் மசாலா ஆட் பண்ணணும். அப்போ தான் கடம்பாவில் வந்து நல்லா போய் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்ந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இல்லையா? இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நான் இதுக்கு தேவையான கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். இன்கேஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வச்சு கூட ஃபினிஷ் பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராது. இது சேர்க்க பார்த்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஹோம் ஸ்டைல் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக குழம்பு தூள், கடம்பாக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், கொஞ்சம் மல்லித்தூள். எந்த நான்வெஜ் எஸ்பெஷலி அது கூட தேங்காய் சாந்தெல்லாம் சேர்க்குறோமோ அது கூட கண்டிப்பாக சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் சோம்பு தூள் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஹோல் கரம் மசாலா கொஞ்சோண்டு. அண்ட் இது மசாலா இந்த ஸ்டேஜோட முடிய போகிறது கிடையாது. கடைசியாகவும் நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம். பட் இந்த ஸ்டேஜுக்கு இது போதும். இதை நம்ம குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன ஆட் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி இதில் நம்ம தண்ணி ஊற்றி குக் பண்ணணும். ஆனால் அந்த தண்ணி எப்போதுமே இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கடம்பாவில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியில் வரும். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். எடுத்தோடனே தண்ணி டக்குன்னு ஊற்றிட்டிங்கன்னா அது பாயில் பண்ணி சாப்பிடுவோம்ல கடம்பா, அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊஸ் அவுட் ஆகும். அதிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட்டு இந்த கடம்பா வேகிறதுக்கான தண்ணி மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மேஜிக் இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம். நம்ம மேஜிக் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாந்து. இந்த தேங்காய் வந்து நல்லா நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். நிறைய சேர்க்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா சேர்த்துக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ வந்து இந்த சாந்துக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ இந்த கடம்பாக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணுறோம். தொக்கு மாதிரி செய்கிறதுன்றதுனால நான் நிறைய தண்ணியை ஆட் பண்ணல. கடம்பா வேகிறதுக்கான தண்ணி மட்டும்தான் வைக்க போகிறோம். இப்போ இவரை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. எப்படி டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அப்படி செஞ்சுட்டு இப்படி தகபுகன்னு குக்காக வரும் பாருங்கள். ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படியே டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு 8 to 10 minutes குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நல்லா மேலே வந்த உடனே தான் நம்மளுக்கு இந்த மசாலாலாம் சூப்பராக குக் ஆனதுன்றதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ இதை நம்ம அப்படியே ஒரு 5 to 8 minutes குக் பண்ண விட்டுடலாம். இப்போ வெந்த உடனே எப்படி கடம்பா இருக்குன்றதுக்கு சாம்பிள் இதுதான். ஸோ இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த கடம்பாலாம் நல்லா ஷ்ரிங்க் ஆகி, அதாவது ஷ்ரிங்க் ஆகினா சுண்டி, அது மசாலா எது கடம்பா எதுன்னு தெரியாமல் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் விஷயமே. இது மசாலா டேஸ்ட் எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணாலுமே கடம்பான்னு சொல்லும். ஆனால் இந்த ஸ்டேஜில் திருப்பி கருவேப்பிலையை போடணும். இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுக்க போகிறது. வேணும்னா நீங்கள் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் டேஸ்ட் கிடைக்காது. சில பேருக்கு கடம்பாவோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்குன்னு நினைப்பாங்க. இல்லை சில பேர் கவுச்சி அடிக்கிறதே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிறத பிரேக் பண்ணுறதுக்கும் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே ஒரு கிளேஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, போட்ட எண்ணெய்லாம் வெளியில் வரணுன்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜ் தான் அது. ரெடி ஆகிட்டாரு. நெக்ஸ்ட்டு அடுத்த ரெசிபி நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
தேங்காய் பால் ரசம். நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது தேங்காய் பால் ரசம். இது வந்து நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நார்மலாக வைக்கக்கூடிய ரசத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அது கூட கடைசியாக தேங்காய் பால் ஊற்றி ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது ஒரு மாதிரி டைப். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஒரு மோர் குழம்பு மாதிரி இருக்கும். ரொம்ப மெல்லோவாக இருக்கும். ஃப்ளேவர்ஸ்லாம் அதிகமாக இருக்காது. தேங்காய் பால் தான் இருக்கிறதுலே டாமினண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலுமே கரெக்டாக இருக்கும். இது எப்படி சாப்பிட்ணுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நார்மலாக இருக்க அரிசி எடுக்காதீங்க. இடிச்சல் அரிசி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா வேக வச்சு, அதாவது நார்மலாக வேகிறத விட ஒரு படி மேலே, அதாவது அந்த சாதம் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி இருக்கணும். அதை எடுத்து நல்லா வடிச்சிட்டு அது கூட இந்த தேங்காய் பால் ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு செஞ்ச கனவாவை எடுத்து உள்ளே இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஐ திங்க் எந்த ஒரு டிஷ்ஷுமே அதுக்கு ஈடுனா இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் அண்ட் கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னே கூட சொல்லலாம். ரொம்ப குயிக்கான டைம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கடமை எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சோன்ட்டு. இந்த ரசம் அதை விட ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். ரைஸ் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ண ரெகுலரான வேலை தான். இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சாப்பிடாதவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டான விஷயத்தை இன்னும் அப்கிரேட் பண்ணி சாப்பிட பார்த்து இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணுறோம். எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பை நம்ம அதில் போட போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பை போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் தான் கருவேப்பிலையை நான் ஆட் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இந்த மிளகாய் தான் இதுக்கான காரம். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கறிலி. இந்த பொரியிற சவுண்டெலாம் தான் இந்த சவுண்டோட கேட்க பார்த்து நல்லாயிருக்கும். இதேமாரி இந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த டெம்பரிங் பண்ணுற ஃப்ளேவர் தான் என்னுடைய சாம்ப்னே சொல்லலாம். ஸோ ரெடி ஆகிட்டு அப்படி இப்போ கொஞ்சமாக இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். இதுக்கான டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக இந்த தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை 3 பாலாக எடுக்கணும். நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், தேர்ட் பால்னு இருக்கும் இல்லையா. இதை 3 எடுத்ததுக்கப்புறம் அந்த பாலை வந்து கடைசியாக தான் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். மீதி 2 பாலை ஊற்றிட்டு நீங்கள் குக் பண்ணலாம். பட் அவுட்டோரில் இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் குக் பண்ணுறதுனால நான் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை நம்ம கடைசியாக சேர்க்க பார்த்து அந்த ரசத்துக்கான டெக்ஸ்சரே அதில் தான் இருக்க போகுது. இப்போ நான் 3 சேர்த்துருக்கிறதுனால நான் வேறு மாதிரி ப்ரொசீஜரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் புளி, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. ரெண்டாவது புளி நிறைய தேவைப்படாது, ரொம்ப கம்மியாக போதும். ஸோ ஊற்றிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நிறைய டைம் என்ன ஆகும்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதோடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி கூட இது மாறும். ஸோ சில தேங்காய் பால் வந்து தித்திப்பாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து புளிப்பு நிறைய தேவைப்படும். சில தேங்காய் பால் அந்தளவுக்கு தித்திப்பாக இருக்காது. அப்போ கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ அதனால் நீங்கள் ஊற்றிட்டு ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்க பார்த்து நீங்கள் இது ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா, அது நல்லா கொதித்து இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஊற்றணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி கிடைக்காது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஃபைனல் பாலை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் உப்பு தேவைப்படும் இல்லையா, அந்த உப்பை நான் சேர்த்துக்கிறேன். என்னோட ஒரு அனுமானத்தின்படி கொஞ்சம் புளி தேவைப்படும். ஸோ அதனால் புளியும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஃபைனலாக ஒரு டேஸ்டிங் பண்ணிட்டு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இது கொதிக்கவே கூடாது. நம்ம ஊற்றிட்டோம் இல்லையா, கொதி வர்ற டைமிங்லேயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ ஆல்மோஸ்ட் அது பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் இவனை ஆஃப் பண்ணிடணும்.
ஸோ மோஸ்ட்லி வந்து முதல் பால் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரே ஒரு கொதி தான் வரணும். ரொம்ப நேரம் நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டேதுன்னா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மண் சட்டியில் செய்ய பார்த்து இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரம் தெரியாது. அதை தாண்டி நீங்கள் நிறுத்தினதுக்கப்புறமா அந்த கொதி நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் ஆஃப் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 செகண்ட்ஸுக்கு மேலே ஆகிடுச்சு. இருந்தாலும் அது கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். இது அப்படியே விட்டுறணும், டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ஸோ அந்த லாஸ்ட் குக்கிங் சொல்லுவாங்க, அது முடிஞ்சிடும். இப்போ வடித்த சோறு இன்றைக்கின்னு பார்த்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ண பார்த்து நல்லா வடித்த சோறோட சுட சுட இதை போட்டு பிசைஞ்சு அது கூட கொஞ்சம் கனவாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அது ஒரு அடிக்ட்னே சொல்லலாம். ஸோ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி கடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்காமலே போக முடியாது. இந்த மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டேஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அருமையான கடம்பா வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒரே ஒரு மிஸ்ஸிங்னா இந்த ரைஸ் தான். கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு நீங்கள் 3 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சாதத்து கூட ஒரு தொட்டுக்க, இல்லை ஒரு தோசை கூட, இல்லை ஒரு இட்லி கூட வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட அல்டிமேட் தேங்காய் பால் ரசத்தை டேஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்த ஒரு டிஷ்ஷில் பிரதானமான டிஷ்ஷுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம், கடம்பா, எறா, மீன் இது எல்லாமே தான். ஸோ இந்த தேங்காய் பால் ரசம் வந்து நிறைய பேர் வந்து என்ன ஒரு மெல்லோவாக இருக்கே, இது வந்து ஒரு ரசம் அளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இல்லையே. எப்போதுமே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதை கம்மியான இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி செய்ய பார்த்து அதுக்கான பியூட்டின்னு ஒன்று இருக்கும். தேங்காய் பால் தான் ஸ்டார்னால் அந்த ஸ்டாரையே நம்ம மெயினாக வச்சு டேஸ்ட் பண்ண பார்த்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கூட வடித்த அரிசி மட்டும் இருந்ததுன்னா வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போதுமே சில வாட்டி வந்து ஒரு சிம்பிளிசிட்டியான டிஷ் ஒரு சோல் ஃபீலிங் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தயிர் சாதம். ஏன்னா தயிர் சாதம் இன்க்ரீடியண்ட்டே இல்லைனாலும் அதுதான் நம்மளுக்கு அடிக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த தேங்காய் பால் ரசம் ரொம்பவே அடிக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அது எப்படி இருந்ததுன்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye from Chef Saravanan.